ஃபெதர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் பத்மா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கர்நாடகா ஸ்டேட்ல ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல பேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இங்கே சென்னகேசவ பெருமாள் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இந்த டெம்பிளில் 42 அடி உயர ஒரு கல் தூண் இருக்கு. ஒரே பாறையாலான இந்த கல் தூண் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிறதா சொல்கிறாங்க. அந்த கல் தூண் இதுதான். இந்த தூணோட ஒரு சைட்ல இருந்து பேப்பரை மடித்து தள்ளினோம்னா இன்னொரு சைடுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் விஷ்ணு வரதரால் கட்டப்பட்டது. ஹலபேடும் சிற்பங்களுக்கு ஃபேமஸான இடம்தான். அங்கே இருக்கிறது சிவன் கோவில், பேலூரில் இருக்கிறது பெருமாள் கோவில். டுவெல்த் செஞ்சுரியில் கட்டப்பட்ட இந்த டெம்பிளில் லேக்ஸ் கணக்கில் ஸ்டாச்சூஸ் இருக்குது. பெருசு, சின்னது, மைக்ரோ சைஸ், நேனோ சைஸ்னு அவ்வளோ ஸ்டாச்சூஸ் இருக்குது. இதில் எதுவுமே ரிப்பீட் ஆகலை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பெங்களூர்லேருந்து 220 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், மைசூர்லேருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஹாசன்லேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஹலபேடிலேருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. பேலூருக்கு வர்றதுக்கு சிக்மங்களூர்லேருந்து, ஹொரநாட்டிலேருந்து, சிருங்கேரியிலேருந்து எல்லா இடத்துல இருந்தும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பெங்களூர்லேருந்து ஹாசன் வந்துட்டு ஹாசன்லேருந்து இங்கே வர்றது ரொம்ப ஈஸி. அவுட்டோரில் இருக்கிற இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸாக இருக்குது. பார்டர் டிசைனில் யானைகள், தென் சிங்கங்கள், நெக்ஸ்ட்டு குதிரை மேலே சோல்ஜர்ஸ் உட்காந்துட்டு சவாரி செய்கிற மாதிரியும் இருக்குது. இங்கே மகாவிஷ்ணுவோட டெம்பிளை ஒரு மினியேச்சர் சைஸில் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது உள் பிரகாரம். இந்த பிரகாரத்துக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் சென்னகேசவ பெருமாள் 6 அடி உயரத்தில் ஆஜானு பாகுவா மோகினி அவதாரத்தில் காட்சி தராரு. சென்னனா மீனிங் அழகான, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்காரு. இந்த பிரகாரத்தில் 48 தூண்கள் இருக்குது. ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. பாருங்க, இதில் இருக்கிற டிசைன் ஒரு மாதிரியும், இந்த தூணில் இருக்கிற டிசைன் வேற மாதிரியும், அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணுமே டிஃப்ரெண்ட் டிசைனில், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற தூண்களையும் மற்ற சிற்பங்களில் இருக்கிற வேலைப்பாடையும் இந்த கோவிலையும் சுற்றி பார்க்கறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான சிற்பங்கள் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இங்கே ஒரு மேல் விதானம் இருக்குது. அந்த விதானத்தில் தாமரையில் நரசிம்மர் வீட்டு இருக்கிற மாதிரியும், அந்த சிற்பம் தொங்கின மாதிரியும் இருக்குது. அதை சுற்றிலும் மினியேச்சர் சைஸில் நிறைய சிலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நடன மங்கை சிலையும் இருக்குது. இங்கே இருக்கிற தூண்கள் மட்டும் இல்லாமல், விதானம் மட்டும் இல்லாமல், சிலைகள் மட்டும் இல்லாமல், கதவும் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகளோட கூடியதாக இருக்குது. இங்கே ஒரு கோவிலோடலேயே ஒரு குளமும் இருக்குது. அது நிறைய ஆமைகள் இருக்குது.